உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நம்ம இப்போ வாசித்து தியானம் பண்ண போகிறோம். வாசித்தோம், இதுக்கப்புறம் அதை நம்ம தியானம் பண்ண போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை முதல்ல 15வது வசனத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இப்போ தான் நம்ம பார்க்க போகிற தேவனை விட்டவர்கள், தேவனை விட்டதனால மக்களுக்கு ஏற்படுகிற தீமைகள் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனோடு இருக்கிறவங்களுக்கு என்ன நன்மை, தேவனை விட்டு நீங்கிறவங்களுக்கு என்ன தீமை நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப காலங்களில் கிறிஸ்துவம் வளர்ந்து வர்ற காலங்களில் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கண்ணி பண்ணாங்க. அதாவது நம்முடைய பழைய புதிய நம்ம பவுல் காலத்தில் நடந்தது போல் என்ன பண்ணாங்க, அவங்கள எல்லாம் அடக்கி ஒடுக்கி அடித்து முடிச்சிடணும்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பீரிட்டு வர்ற ஊற்று போல் வளர்ந்து வந்தாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன அப்படின்னா, தேவனால் உண்டானதை யாராலையும் அழிக்க முடியாது, தேவனால் உண்டாகாததை யாராலையும் வளர்க்க முடியாது. நீங்கள் பார்த்து வரலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாமியார்கள்லாம் எழும்பினாங்க, அவங்கெல்லாம் இருக்கிற இடம் இப்போ தெரியவே இல்லை, மறந்தே போச்சு. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தார். அவர் பேரை இன்னும் எத்தனை தலைமுறையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது தேவனால் உண்டானது. இந்த தேவனை மறக்கிறவங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இந்த வசனத்தை, யசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணின போது, இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னா, கொழுத்து நினந்துண்ணி கொழுத்து போய், இதனால் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்சி பைபிளில் படிச்சிங்கன்னு சொன்னால், பைபிள் படி, ஆர்சி பைபிள் வசனத்தை ஒன்று போடு, யாராவது படிக்கட்டும். இந்த கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை சொல்லப்பட்டிருக்கிறது, எதனால் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவாக இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது புரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அந்த தேவனை விட்டு விலகுகிற சிந்தனை வரவே வராது. வாசிக்கலாமா? போடலையா? நானே படிச்சிருப்பேன். ஆனால் கொழுத்த காளை மார்பிலே பாய்ந்தது. யசூரன் கொழுத்து பருத்து முரடானான், தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான், தன் மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். அல்லேலூயா சொல்லமா? இந்த வசனம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கொழுத்து போன காளையை போல அப்படின்னு. அதாவது என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க, வளர்த்த கடை மாரில் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிஜம்தான், பைபிளில் ஏற்கனவே இது சொல்லி வச்சுருக்குது. அதை எடுத்து தான் நம்ம ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பழமொழிகள் பைபிளில் இருக்குது. தாயை போல பிள்ளை, நூலை போல சிலைங்கிற பழமொழி பைபிளில் இருக்குது. அதே போல் இப்போ கொழுத்த காளை மார்பில் பாய்ந்ததுன்ற இது பைபிளில் இருக்கிற
பழமொழி தான். இந்த வசனத்தை பாருங்க, கொழுத்த காளையை போல அவன் மார்பில் பாய்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், இந்த நம்ம பைபிள் வரலாம், தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வசனத்தை கூட பாருங்களேன். என்னத்தினால இப்படி பண்ணா அப்படின்னா, அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை, நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தேவனை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் பாருங்களேன். அவர்கள் இதுவரை பலியிடுறேன்னு சொல்லிட்டு, அதாவது பலினா துதி, பலியிடுறேன்னு சொல்லிட்டு பலியிடவில்லை. தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அல்லேலூயா சொல்லமா. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட படிச்சிங்கன்னா கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வரும், வாசிக்க வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா பலியிடுகிறவர்கள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்ற இந்த உபதேசம் நல்லா இருக்கு, இந்த ஆராதனை நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா சில பேர் எழும்புவாங்க, வித்தியாசமாக நூதனமாக கொண்டு போவாங்க, இருக்கிற இடம் தெரியாத போயிடுவாங்க. அல்லேலூயா. எப்பவுமே வேதம் சொல்கிற மாதிரி ஆராதனை, வேதம் சொல்கிற மாதிரி தெய்வனை தேடுறது, வேதம் சொல்லுகிற தெய்வம், வேதத்தின் தெய்வம், அவரை தேடுவது தான் சரியானது. நூதனமான வழி, நூதனமான முறை, நூதனமான செயல்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இப்படி பண்ணால் தாங்க மக்கள் விரும்புவாங்க, இப்படி பண்ணால் தாங்க மக்கள் சபைக்கு ஓடி வருவாங்க. மக்கள் வரணும் தான், ஆனால் நூதனத்தை பார்த்து வரக்கூடாது. நூதனத்தை பார்த்து வந்தாங்கன்னா இன்னொரு நூதனம் வரும்போது உங்களை விட்டு அடுத்த நூதனத்துக்கு போயிடுவாங்க. மக்கள் நூதனத்தை விரும்புகிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக தேவனை விட்டு சென்றே ஆக வேண்டும், போய்விட வேண்டும். அப்படி போய்விடும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தேவனுடைய பயங்கரங்கள் அவங்க மேலே நடக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்களேன், 18வது வசனம். இன்னும் யாருங்க அவரு? உன்னை ஜெனிப்பித்தவர். அடுத்து சொல்றார் பாருங்க, உன்னை பெற்ற தெய்வம் அவரு. அல்லேலூயா சொல்லமா. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னா, உன்னை ஜெனிப்பித்தவர், உன்னை பெத்து எடுத்தவர், நீ பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு உன்னை பெற்று எடுத்தவர் சொல்றாரு. முதல்ல சொல்லும்போது சொல்றாரு நீ பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர், ஜெனிப்பித்தவர், உன்னை பிறக்கிறதுக்கு, நீ பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது வசனம் சொல்லுது பாருங்க, ரெண்டாவது வார்த்தை சொல்லுது பாருங்க, உன்னை பெற்று எடுத்த தெய்வம். அல்லேலூயா. அவர் யாராங்க? உன்னை பெற்று எடுத்த தெய்வம். அப்புறம் வாங்க 19வது வசனம். இனி என்னது, எதை கண்டாரு? ஜெனிப்பித்த தெய்வத்தை விட்டுட்ட, அதுக்கப்புறம் உன்னை பெற்ற தெய்வத்தை மறந்துட்ட. கர்த்தர் அதை பார்த்து தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதின் நிமித்தம் மனம் அடிவாகி அவர்களை புறக்கணித்து. அல்லேலூயா சொல்லமா. முதல்ல நம்ம தேவனை விட்டு விலகும்போது நமக்கு முதல் நடக்கிற விபத்து என்ன தெரியுமா? புறக்கணிக்கப்படுதல். எல்லாத்தையும் தாங்கிக்கலாங்க, நம்மளை ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, அது மனசுக்குள்ளே துருவிக்கினே இருக்குங்க. அது நம்ம நல்லா தானே, அவங்க போகும்போதெல்லாம் நம்மளை நல்லா பார்ப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. இப்போ ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணமே உங்களை கொன்னுடும். யோசித்து யோசித்து ஏன் 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 அப்படின்னு நினச்சி 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 வருத்தம் வந்துடும். அதனால் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவீங்க, கஷ்டப்படுவீங்க.
அது காரணம் என்ன தெரியுமா? உன்னை புறக்கணிச்சது வேற யாரும் இல்லை, தெய்வம். அல்லேலூயா. ஏன்னா நீ உன்னை ஜெனிப்பித்த, நீ பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த தெய்வம் அவரு, உன்னை பெற்றெடுத்த தெய்வம் அவரு. அவரை மறந்துட்டு நீ வழி விலகினா என்ன நடக்கணும்? அவர் முதலாவது அவர்களை புறக்கணிப்பார். முதல்ல உங்களுக்கு நடக்க போகிறது, நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். அப்புறம் அடுத்தது என்ன நடக்க பாருங்க. ஒரு அழிலே சொல்லிடலாமா? அடுத்தது என்ன நடக்குது? என் முகத்தை, தேவனுடைய முகத்தை அவர்களுக்கு, யாருக்குங்க? தேவனை விட்டு விலகுகினவர்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. நமக்காக சொல்றாங்க, யாரு தேவனை விட்டு விலகி போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. நீங்க ஐயோ என்னதான் சொன்னாரு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க கூட பேசுறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அது எந்த இடத்துல தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்களோ அதை சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் பாருங்க, முதல்ல புறக்கணிக்கிறது மிக ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறீங்கள ஒருத்தர், இங்கே நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேடையிலலாம் அதுக்கப்புறம் பேசவே முடியாது தெரியுமா? இந்த சிஸ்டர் நம்ம கூப்பிட்டோம் வரமாட்டேன்னா அது ஒரு மாதிரி நம்மளை ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிடுச்சே அப்படிங்கிற மனநிலை எனக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். காட்டிக்க மாட்டேன், பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியா சரி வரலையா ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள்ள அந்த புறக்கணிப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி போல தான் தேவன் புறக்கணித்து விட்டால் உன்னால் அதுக்கப்புறம் வாழவே முடியாது. அல்லேலூயா. வாழ முடியாது. உலகத்தில் வாழ்வ, ஆனால் ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, பலத்தோடு வாழ முடியாது. அடுத்தது தேவன் என்ன செய்தாராம்? என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். தேவன் சொல்றாரு இரண்டாவதாக, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். மூன்றாவது என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்த்து, அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள். ஏன் அவர்களுக்கு முகத்தை நான் மறைப்பேன் அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்றாரு. முதல்ல புறக்கணித்ததுக்கான காரணத்தை சொன்னாரு, புறக்கணிச்சாரு. அதுக்கு ஏன் புறக்கணிச்சாரு? ஜெனிப்பித்தவரை உன்னை நீ பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவரை நீ மறந்துட்ட. உன்னை பெத்தெடுத்த தகப்பனை நீ மறந்துட்ட. அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் தான் காரணம். நீ யாரையோ இருக்கலாம், ஆனால் நீ நினச்சி பாருங்க, நம்ம நான்லாம் எப்படிலாம் அப்படின்னு இப்போ யோசித்து பாருங்க. அவர் தாங்க நான், அவர் இல்லாமல் நான் இல்லைங்க. அல்லேலூயா. இப்போ நான்லாம் பிறக்கும்போது கிறிஸ்டினே கிடையாது. சரி, நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறீங்க, கிறிஸ்துவே தெரியாதவங்க பிறக்கும்போது. ஆனால் இப்போ இயேசு நம்புறதுக்கு காரணம், உங்களை எவ்வளவு தூரம் போனாலும் விட்டு தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டதை இப்பொழுது நிறைவேற்றி உன்னை ரட்சித்து கொண்டார். அல்லேலூயா. இவ்வளோ நாளாச்சு, அதுக்கான காலங்கள் நிறைவேறி வருவரை அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த காலங்கள் நிறைவேறின போது உன்னை தம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதுதான் அதுக்கான காரணம். அந்த காரணத்தை மறுபடியும் பாருங்க. முதல்ல புறக்கணித்தார், நீ அவரை அசட்டை பண்ண. ரெண்டாவது, ஏன் உன்னை புறக்கணிக்கிறார் அப்படின்னா, ஏன் அவருடைய முகத்தை உனக்கு மறைக்கிறாருன்னா, அந்த வசனத்தை பாருங்களேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். ஏன் தெரியுமா? அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. அதனால தான் அவங்களுக்கு என் முகத்தை மறைப்பேன். நீங்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததியாக இருந்தால் தேவன் அவர் தம் முகத்தை உங்களுக்கு மறைப்பார். நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன் ஐயா, உபவாசம் ஜெபம் பண்ண, உருண்டு ஜெபம் பண்ண, பிறண்டு ஜெபம் பண்ண, தலைகீழா நின்று ஜெபம் பண்ண, ஒரு ஜெபமும் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் தம் முகத்தை மறைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவள் தான் அவனை விட்டார் அவர் அப்படின்னு இல்லாமல், ஏன் எனக்கு அவர் முகத்தை மறைச்சார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் வசனம் சொல்லுது பாருங்க,
அவர்களுடைய முடிவு பார்க்கறதுக்காக, உங்கள் முடிவு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக தான் முகத்தை அவர் மறைக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ இன்னும் நாம் அங்கே ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்ப் நடக்குது. தேவன் நம்ம ஜபத்தை கேட்கலன்னா உடனே ஜபத்தை நிறுத்திட்டு என்ன செய்யணும்னா, நம்மிடத்தில் இருக்கிற தேவன் கிட்டி வரக்கூடாதபடி தடையாய் இருக்கிற அந்த தடையை நம்ம விட்டு கலைத்து போட வேண்டும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது இங்கே ஃபுல் பீட்டில் வரீங்க. ஃபுல் பீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வராது இருக்கிறீங்க. காரணம் என்ன? ஃபுல் பீட், இது ஃபுல் பீட்டு இருக்குது, இதுக்குள்ளே வராது இருக்கீங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த அபிஷேகத்தை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆகினால் இங்கே வரவில்லை. இதான உண்மை. அப்போ சரி, அப்படியே வாங்க. தேவன் நான் ஜெபம் பண்ணேன், ஏன் வரல, ஏன் கேட்கல, ஏன் எதையும் செய்ய மாட்டுறாரு அப்படின்னா, அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறது. அதனால் தேவன் தன் முகத்தை மறைச்சிருக்கிறாரு. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்கல, என்ன பண்ணாலும் கேட்கல அப்படின்னு சொன்னால், நான் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்கிட்ட இருக்கிற குறைவுகளை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தி என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக அவரிடத்தில் ஒப்புவித்து, நம்ம சில நேரத்துங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை மேன்மையாகவே நினச்சிக்குவோம். நான் ஒரு கதை முதல்ல சொன்னேன்ல, ஒரு அம்மா சகோதரி ரோட்டில் போனாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தாங்க. பார்த்த உடனே எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு கண்ணாடி, அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி கிடச்சிது. அந்த கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க, செல்ஃபி எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்படி கண்ணாடி இல்லாமல் பார்க்குறாங்க, எல்லாம் பாவம் அழுகிற மாதிரி பார்க்குறாங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாக்கா ஒரு கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுது? மனைவி கத்தியால் குத்துறதுக்கு கத்தி ஒழிச்சு வச்சுங்கன்னு நிற்கிற மாதிரியே இவங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவங்க கண்ணாடியை கட்டிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் அந்யுன்யமாக அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய காரியங்கள் அப்படியே எதிர்மறையாக ஜட்ஜ்மெண்ட், நான் பார்க்குற பார்வையில் அவங்கள ஜட்ஜ் பண்ணுற பார்வையை பார்க்குற மாதிரி தெரியுது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சரி நம்மளையே அப்பாவை பார்த்தாங்க, அம்மாவை பார்த்தாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க வேலை செய்கிற முதலாளியை பார்க்குறாங்க. முதலாளி அவங்கள புகழ்த்து பேசுகிறாரு. கண்ணாடி போட்டு பார்த்தா அவர் பொறாமையில் பேசுகிற மாதிரி கண்ணாடி போட்டு பார்த்து தெரியுது. ஆனால் கண்ணாடி கட்டிட்டு பார்த்தா அவர் உண்மையாகவே புகழ்ந்து பேசுகிறாரு. இது எல்லாமே இந்த கண்ணாடி போட்டால், இது எல்லாமே காரணம்னா, இந்த அம்மா கடைசியில் முகத்தை போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஜட்ஜு மாதிரி இருக்கிறாங்க. காரணம், நம்ம இருதயத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் தான் தீர்ப்பு செய்கிறவ அப்படின்னு எந்த மனநிலை எப்போ உங்களை விட்டு போகுதோ அப்போ தான் நீங்கள் சீராக இருப்பீங்க, உருப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல புறக்கணித்தார், ரெண்டாவது தன் முகத்தை மறைத்தார். காரணம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய், நீங்கள் மாறுபாடு உள்ள சந்ததியாய், உண்மை இல்லாதவர் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாய் இருப்பீங்கன்னு பார்க்கறதுக்காக தேவன் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தார். அடுத்த வசனம் பாருங்களேன், 21. என்னன்னா, தெய்வம்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கு சாய்ஸே கிடையாது. தெய்வம்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம ஆட்கள் ஒரு உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து தான், அவர் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு அப்படி வச்சுக்கங்களேன். ஆனால் திடீர்னு அவர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, ராகு காலம் எப்போ அப்படின்னு பார்த்தாருன்னா அவர் எங்கே பண்ணிட்டாரு? தெய்வம் இல்லாததை உள்ளே கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் போகிறாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாருங்க, நல்லா ஆராதனை பண்ணுறாருங்க, கர்த்தருக்கு காணி கொடுக்குறாருங்க, அப்படி பண்ணுறாருங்க, இப்படி பண்ணுறாருங்க, எல்லாம் பண்ணுறாருங்க, எல்லாம் ஐயோ ரொப்பா நான் ஜெபம்பா, வீட்டில் ஜெபம், சர்ச்சில் ஜெபம், எல்லாம் பாட்டு, இன்னும் ஐயோ அப்படி பண்ணுறாருப்பா. ஆனால் எப்போ ஒரு நேரம் ராவுகால யமகண்டத்தை பார்த்தாரோ அப்போவே அவர் அந்நிய தேவனை வணங்குகிறார். நம்முடைய தேவனை எரிச்சல் ஊட்டி விட்டார். அல்லேலூயா.
ஏன் அப்படின்னா அப்போ பார்க்கறது தப்பானா எல்லா நாளையும் நல்ல நாளாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா நாளையும் நல்ல நாளாகவும் எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய திருமணம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. என்னுடைய திருமணம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. 10:12 ராவு காலம். நாங்கள் 11 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் கல்யாணத்துக்கு போனோம். என் பக்கத்தில் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. ஒய்ஃபுடைய பக்கத்தில் அவங்க பேரண்ட்ஸ், குடும்பம், அவங்க நெருங்கிய உறவுலாம் வந்திருந்தாங்க. கல்யாணத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ போகும்போது அந்த அந்த பதிவு பண்ணுற ஆஃபீஸர் சொல்கிறாரு, 10:12 ராவு காலம் இருக்குது, அதை தள்ளி நீங்கள் 12 மணிக்கு மேலே வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. இங்கே தாங்க இது தாங்க எங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நான் சொன்ன வார்த்தை, இதுதான் எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தை எனக்கு நியமித்து கொடுத்தாரோ அது எனக்கு நல்ல நேரமே. அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தலைச்சேன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதான். நாங்கள் 2 பேரும் தலைச்சேன் கல்யாணம் பண்ணிக்கணும். ராவு காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதான். ராவு காலத்தில் கல்யாணம் பண்ணோம். அவங்கள என்னை கேட்டதுக்கு, ராவு காலத்தில் 6 மணிக்கு மேலே தான் ராவு காலம் இப்போ இல்லை அப்படின்ட்டு. இது எல்லாமே இடக்கு மடக்க பேசுகிறேன். எப்போ? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு. அல்லேலூயா. நான் பேசுறது பூரா அவங்களுக்கு இடக்கா இருக்குது. காரணம், தேவன் எல்லா நாளையும் எனக்காக நல்ல நாளாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. தெய்வம் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் எனக்கு கோபப்படுத்தினார்கள். மாயை, இது ரொம்ப முக்கியம். மாயை, இது என்ன சொல்லுவீங்க? மாயைன்னா சீன் காட்டுறது. இன்னும் கூட தெளிவாக சொல்லுங்க. மேஜிக் கூட கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மூஞ்ச பார்க்கும்போது ஒரு பேசுறது, பார்க்காத போது ஒன்று பேசுறது. இதுதான் மாயமாலம் பண்ணுறது. அப்படியே பார்க்கும்போது, ஐயோ அக்கா, அம்மா, அண்ணி, தங்கச்சி, அத்தை, மாமா, அண்ணன், நீலாம் இல்லைன்னா எப்போ புல்லு மொழிச்சிருக்கோம் அப்படின்றது. போன அப்படி தலை மறைஞ்சவன சனியும் பிடிச்சவன் அப்படின்றது. இதுதான் மாயை, மாயம் பண்ணுறது. இவங்க என்ன மாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை படிங்களேன். தங்கள் மாயையினாலே கோபப்படுத்தினாங்க. தேவன்கிட்டேருந்து மாயமாலம் பண்ணுறாங்க. ஆலயத்துக்கு வரும்போது, ஐயோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நீ தான் தெய்வம், அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். போயா எத்தனை கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு போகிறது. இது தேவன் என்ன செய்கிறார்னா இதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாடிங்க அந்த வசனத்தை. ஆகையால் இல்லைங்க, அதுக்கு முன்ன மாயையினாலே, அதாவது முகஸ்துதி பண்ற அந்த மாயையினாலே தேவனை என்ன பண்றாங்க? கோபப்படுத்துறாங்க. இப்படிலாம் ஏன் இவங்க இப்படி கோபப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு விலகினதினாலே. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா படிங்க. ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அவர்களை கோபப்படுத்துவேன். இவங்க இந்த மாயமாலம் பண்ணுறதுனால இவங்க மதிக்காத இருக்கிறாங்க ஒரு ஜனம், இவங்க மதிக்காத இருக்கிற ஒரு ஜாதி, அவங்களால உன்னை அவமானப்படுத்துவேன்றார். அல்லேலூயா. சொல்லாமா, நீ என்ன அவமானப்படுத்தலை, நான் தான் உன்னை அவமானப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தை மறுபடியும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. தெய்வம் அல்லாதவைகளினாலே எரிச்சலை மூட்டுறது. அது எப்படி? தேவன் எல்லாத்தையும் நல்லதாக மாற்றிட்டார். சரியா? நாம் ஒன்று உள்ள பூந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம்னா, அதாவது உதாரணத்துக்கு இப்போ வெள்ளிக்கிழமை 10:12 ராவுகாலம், அது ராவுகாலம்னு நீ முடிவு பண்ணினா அப்போ என்ன பண்ணுறேன்னு அர்த்தம்? தேவனை
எரிச்சல் ஊட்டுகிறாய். ஏன்னா தேவன் உனக்கு எல்லாத்தையும் நல்லதாய் மாற்றி கொடுத்துருக்கிறார். இன்னும் நீ பழைய இடத்துல நின்றுக்கிட்டு ராகு காலம், யமகண்டம், அந்த நேரம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, சூரிய முளைக்கல, சந்திரன் முளைக்கல, எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு தேவனை கோபம் எரிச்சலாக்கி கொண்டு இருக்கிறாய். ரெண்டாவது என்ன சொல்ற, மாயம் பண்ணி, அதாவது தேவனை நேரம் ஆலயத்துக்கு வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எகிற குதிக்கிற ஆவியில் நிறையிற மாதிரி பாசாங்கு போடுற, அப்படியே வெளியே போனால் உள்டாவா மாறிடுற, உலகமாக மாறிடுற. அப்படி மாயம் பண்ற உனக்கு என்ன பதில் கிடைக்குன்னா, மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களை எரிச்சல் உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியால் அவர்களை கோபப்படுத்துவேன். அல்லேலூயா. யாருக்குங்க இது? தேவனை விட்டு விலகுகிற ஜனங்களுக்கு. அடுத்தது 22வது வசனம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியையும் அது பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரத்தை வேக பண்ணுகிறது. இப்போ நீங்க அடுத்தது கவனிங்க. என் கோபத்தினால், தேவனுடைய கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அப்புறம் அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். என் தேவனுடைய கோபம் எது வரலும் இருக்கும்? நரகம் வரலும் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் நரகம் வரலும் போய் நிற்கும். அதனால தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகவே கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரத்தையும் அது வேக பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனை கோபப்படுத்துவதினால் வருகிற, தேவனை விட்டு விலகுகிறதினால் வருகிற ஆக்கினை தீர்ப்பாக இருக்கிறது. 23வது வசனத்தை படிங்க. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன், பயன்படுத்துவேன் அப்படி சொல்ற. தேவனுடைய அம்புலாம் நம்மளை தைக்கும், குத்தி 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 சின்ன பின்னமாக்கிடும். தீங்கு வரும், தேவையில்லாத தீங்கு. நாம் இந்த மாயமாலம், இந்த இது அலச்சாட்டம் பண்ணோம்னா இதெல்லாம் வரதான் செய்யும். நாம் பாட்டுன்னு தேவனுக்கு பிரியமாக நம்ம பாட்டுன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட ரூட்டில் நடுவில் நம்ம நிறைய கிராஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னை போல் நீங்கள் இருக்க முடியாது, உங்களை போல் நான் இருக்க முடியாது. உங்களுக்குன்னு தனி ஸ்டைல், தனி வாழ்க்கை, தனி ஆசீர்வாதம், தனி நன்மை, எல்லாமே தனியாக கொடுத்துருக்காரு. நடுவில் மற்றவங்களை பார்த்து நம்ம கொஞ்ச நேரம் அவங்கள போல் பாவிக்கிறது, அவங்கள போல் பேசுறது, அவங்கள போல். நான் சொல்கிற பிறகு உனக்கு கிடைத்த, உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ். மற்றவங்க வாழறத பார்த்து அவங்கள பார்த்து நம்ம ஒரு நாளைக்கு வாழ்ந்து பார்க்கலாமா அப்படின்ற வாழ்க்கையே வேண்டாம். இவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இரு. இல்லைன்னா நான் வேறு ட்ராக்கில் கொஞ்சம் மாற்றி ஓடுவேன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். வேறு ட்ராக்கில் அவங்க ரூட்டில் வரும்போது, இப்போ ஒரு ட்ரெயின், இந்த ரூட்டில் நான் ஏன் ட்ரெயினை ஓட்ட போகிறேன், டைம் தெரியுமா உனக்கு? எதற்கு ட்ரெயின் வந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆகினால உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இரு. கர்த்தரை கெட்டிமா பிடிச்சிக்கோ, அதில் நீ ஓடிக்கிட்டே இரு. ஒரு தீங்கும் வரவே வராது. அல்லேலூயா. 24வது வசனம். ரலிலே சொல்லலாமா? யாருங்க? தேவனை விட்டு விலகிறவங்க என்ன ஆவாங்க? பசினால வாடுவாங்க, எரிபந்தமான உஷ்ணத்தினால பாதிக்கப்படுவாங்க, கொடிய வாதையினால மாண்டு போவார்கள். அப்புறம் துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்பின் விஷங்களையும்
அவர்களுக்குள்ள அனுப்புவேன். யாருக்குங்க? ஆமாம், நீங்கள் பாட்டுன்னு ஐயா இன்றைக்கி எனக்கு தான் சொன்னார்னு சொல்லிட்டு வெளியே போய் இது மாதிரி சொல்லியிருக்காது. ஏன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணிடுறோம், நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாது, திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். சரியா? அப்போ கவனித்து பார்த்துங்க, தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது. அடுத்தது பாருங்கள், பசினால் வாடுவாங்க, எரிபந்தமான உஷ்ணம், அவங்க எரிபந்தமான உஷ்ணத்தினால் பாதிக்கப்படுவாங்க, கொடிய வாதையினால் மாண்டு போவாங்க, துஷ்ட மிருகங்களால் பற்களுக்கு இரையாவாங்க, பாம்பு விஷங்களுக்கு உட்படுவாங்க. இது எல்லாம் ஏன் அப்படின்னா தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு நடக்கிற அநியாயம். அநியாயம் இல்லை, நியாயம். 25வது வசனம், வெளியே போயிடலான்னு பார்த்தாக்க பட்டயம் இருக்கு, உள்ளே வந்தா பயம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா வெளியே போனால் பட்டையும், உள்ளே வந்தால் பயங்கரம். இது யாருன்னா வாலிபனையும் கன்னிகையும் கிழவனையும் விட்டு வைக்கல, யாரையும் குழந்தைய கூட விட்டு வைக்கல, எல்லாரையும் சங்காரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. 26வது வசனம், எங்கள் கை உயர்ந்தது என்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்கள் பகஞ்ச தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதறடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பேர் அற்று போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். இப்போ இது எல்லாம் இவ்வளோ தண்டனையும் இவ்வளோ கெடுபிடியும் இவ்வளோ கஷ்டமும் யாருக்கு அப்படின்னா தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு, தேவனை மறக்கிறவர்களுக்கு. தேவனை ஏங்க நேசிக்கணும், ஏங்க தேடணும் அப்படின்னா கர்த்தரை தேடினவர்கள் வாழ்க்கையில் அவங்க உயர்ந்து வருகிறார்கள். நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் அடிக்கடி சொன்ன ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் பிறந்த உடனே அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, பையன். அப்புறம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தாங்க. அவனுக்கு ஒரு 17 வயசு வரலும் அவங்களும் கூட இருந்தாங்க. 17 வயசு ஆச்சு, அவங்களும் இவனை விட்டு செத்து போயிட்டாங்க. எவ்வளோ துரதிர்ஷ்டம் பாருங்கள். அவனுக்கு முதல்ல ஏதாவது ஒரு குழந்தைன்னா அவங்க அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா அமையணும். அந்த அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா அணிஞ்சாங்கன்னா அவன் லைஃப் லாங் நல்லா இருப்பான். அல்லேலூயா. எப்போவுமே ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவு சரியாக இருக்கும். ஆரம்பமே கோணியமானலாம் இருந்துமா, முடிவும் கோணலமானலியமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டில் அவங்க அப்பா அம்மா குழந்தை பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. எடுத்து வளர்த்தவங்க 17 வயசு வரலும் இருந்தாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் யாரும் இல்லை, எல்லாம் இருக்கிற சொத்துக்கத்தெல்லாம் விற்று சாப்பிட்டாச்சு. இப்போது வேறு வழியே கிடையாது. எல்லாம் பார்க்குறவங்களாம் பிறக்கும் போதே அப்பா அம்மாவை முழுங்கிச்சு, இப்போ வளர்த்தவங்களையும் முழுங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. இவனால் அங்கே இருக்கவே முடியல. 17 வயசில் பாம்பேக்கு ஓடி போகிறான், திருட்டு ரயில் ஏறி ஓடி போகிறான். அங்கே ஓடி போய் கொஞ்ச நாள் வாழறான், அங்கே கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறான். வேறு ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான், அப்புறம் ஒரு அப்பள கடையில் வேலை செய்கிறான். இப்படி வேலை செய்து அங்கே வேலை செய்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரோ அவங்களுக்கு சொல்லி, இவங்க பெத்த கிறிஸ்தவங்க எடுத்து வளர்த்தாங்க பாரு, அப்போ கூட அவங்க கிறிஸ்தவனா இல்லை. அதே இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு இயேசுவை ஒருத்தர் அறிவித்தாங்க. எங்களை கிறிஸ்தவங்க தான் எடுத்து வளர்த்தாங்க, அவங்க சொல்லி கூட நான் கேட்கலன்னு சொல்லி அப்போ அவன் மனம் மாறினான், ரட்சிக்கப்பட்டான், தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், பரிசுத்த ஆவி பெற்றான். அதுக்கப்புறம் லைஃப் தொடர்ச்சியாக மாற ஆரம்பிச்சுது. கைது செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. பாம்பேயில் செய்கிற வேலையை நான் திரும்ப என் ஊருக்கு வந்து செய்வேன்னு சொல்லி பல்லாவரத்தில் வந்து அவர் அப்பளங்கடையை போட்டு அப்பள ஃபேக்ட்ரி வச்சு அந்த இடத்துல அப்பளம் தயாரித்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கி, அதுக்கப்புறம் காரு வாங்கி, இப்படி தேவன் அவரை ஐஸ்வர்யவனாக மாற்றினார். எப்படிங்க இதெல்லாம் உனக்கு தெரியும்? பல்லாவரத்துலேருந்து நானும் அவரும் ஒரே சபையில் இருந்தோம், அதனால் எனக்கு அவர் தெரியும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இது எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், தேவனை அந்த பையன் இப்போ அவன் 17 வயசு வரலும், குழந்தையிலேருந்து 17 வயசு வரலும் கிறிஸ்தவங்க தான் வளர்த்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனாதையானான், ஊரை விட்டு ஓடி போனான், தரித்திரம் துரத்தி கொண்டே இருக்கிறது. எங்கே ஓடியும் பிழைக்க முடியவில்லை, என்ன செய்யறதுனே தெரியவில்லை. பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை, ரோட்டில் கிடந்தான், வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் இல்லை, தரித்திரம், கொடிய தரித்திரம். இயேசுவை நோக்கி பார்த்தான், எல்லாம் தலைகீழாக மாற்றிவிட்டார், எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. ஒரு பாட்டு பாடும்ல, பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, தரிப்போம் நாமே ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை சோதரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த 32வது உபாகம் 32வது பார்த்தோம். எப்படி அவர் தேவனை விட்டு விலகினார்? கொழுத்து போய், பருத்து போய், நினந்துண்ணி, காளையை போல் பலத்த கடை மாரில் பாயிற மாதிரி பாஞ்சி, இப்படி எல்லாம் செய்து அந்த வார்த்தை 15வது வசனத்தை அப்படியே படித்து பாருங்கள். வலத்த கடை மாரில் பாயிற மாதிரி பாஞ்சி தெய்வத்தையே அவமதித்து தூஷித்து, ஒரு பாருங்கள், இயேசுவோடு கூட வாழறவங்க நல்லா வாழ்வாங்க, இயேசு இல்லாமல் வாழறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னாவே நீங்கள் 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 இயேசுவோடு வாழறீங்கள, நீங்கள் நல்லா வாழறீங்க. இதே நீங்கள் இயேசு இல்லாத வாழ்ந்து பாருங்கள், பயங்கர கஷ்டங்க. அந்த நான் சொன்னேன்ல, அந்த அவர் இப்போ ரொம்ப வயசானவராக இருப்பார், என்னோட வயசில் பெரியவர் அப்போவே. அப்போ யோசித்து பாருங்களேன், இது எல்லாம் இருக்கிறாருன்னு தெரியல. பார்த்து அப்போ சபையில் நான் விசுவாசியாக இருக்கும்போது அவர் விசுவாசியாக இருந்தார். அவர் சபை சாட்சி சொல்லும்போது கேட்டது. அதுக்கப்புறம் அவர் இருக்கிறாரா இல்லையா எனக்கு இதுவரையில் நான் பார்த்தது கூட கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இயேசுவோடு கூட வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை பரலோகமாக இருக்கும். ஒரு மனிதன் தேவன் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை நரகமாக இருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. ஆமீன். பரல்ல சொல்லமா, ஒவ்வொரு வசனமாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்போ முதல்ல கவனிங்க, சகோதரரே சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லமா. அப்போ இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்களேன், அப்படியே லென்த்தாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட விஷயம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. முதல்ல
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. இது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். வேற எந்த சாமிக்கும் இப்படிப்பட்ட பேர் சொன்னதே கிடையாது. ஜீவனுள்ளவர், உயிரோடு இருக்கிற கடவுள்னு சொன்னதே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உயிருள்ள கடவுள், ஜீவனுள்ள கடவுளாக சொல்லப்படுகிறது. அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான முதல்ல என்ன வரும் தெரியுமா? விலக செய்கிறதுக்கு முதல்ல வர்றது என்ன தெரியுமா வரும்? அவிசுவாசம் வரும். அப்புறம் பொல்லாத இருதயம், அந்த இருதயத்தில் பொல்லாப்பு வரும், பொல்லாத சிந்தனை வரும். அப்புறம் தான் வெளியே போகும். நீ வெளியே போகிறது உடனே டப்புன்னு நடந்துடுச்சுன்னு சொன்னால் இல்லை இல்லை இல்லை, முதல்ல உனக்கு அவிசுவாசம் கொஞ்சம் நாளாக ஓடிக்கினே இருக்கும். எதை ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிச்சு பைபிள் வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே பைபிள் படிக்கிறாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போனேன், சர்ச்சுக்கு போகிறாங்க. இது இப்போ இல்லை, அது ரொம்ப நாளாகவே உள்ளே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. எது? அவிசுவாசம். முதல்ல தேவனை விட்டு விலகுவதற்கு உங்கள்கிட்ட வர்ற முதல் ஆள் யார் தெரியுமா? அவிசுவாசம் தான். நான் சொல்கிறேன், விசுவாசத்தை எந்த சூழ்நிலையும் உங்களிலிருந்து எடுத்து போடவே போடாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னவென்று விசுவாசித்தீங்களோ நீங்கள் சாகிற வரல அப்படியே இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னவென்று விசுவாசித்தீங்களோ அதை உங்கள் மரண பரியந்தம் அப்படியே விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். ஏன் அப்படின்னா, நடுவில் பிசாசு என்ன பண்ணுவான்? அவிசுவாசத்தை முதல்ல அனுப்புவான். ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ண ஒன்றும் நான் எப்போ அவிசுவாசம் வந்துடுச்சு இல்லை, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒருத்தர் ஜெபம் முடிச்சிட்ட உடனே மற்றவங்க இப்படியே என்ன தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க பண்ணுற ஜெபத்தில் நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவன் உன்னோடு கூட பேச முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறதே தேவன் பேசணுங்கிறதுக்கு தான், தேவன் பேசணுங்கிறதுக்கு தான் ஜெபமே பண்ணுறோம். இல்லை எதுக்குங்க ஜெபம்? காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு, நாங்களாம் காலையில் குளிச்சுட்டு தான் ஜெபத்துக்கு வருவேன். 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 6 மணிக்கெலாம் ஜெபத்துக்கு வருவேன். நான் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஜெபத்துக்கு வரணுன்னு அவசியம் அப்படின்னா, எப்படியாவது என் கூட தேவன் பேசுவாருங்கிற நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னால், நான் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது என் ஜெபம் வர வரலாம் எடுத்து பைபிளை படிச்சுட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா, கவனம் இங்கேயும் அங்கேயும் சிதறக்கூடாது, நம்ம கவனம் இங்கே அங்கேயும் போகக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, குதிரை வந்து கட்டி வச்சுருக்கும்போது, இதில் அதை கட்டி வச்சுருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே அது குதிரை ரோட்டுக்கு கொண்டு வந்து ஓட்டுறாங்கன்னு சொன்னால், அந்த 2 கண்ணுக்கு முன்னே இப்படி ஒரு இது போடுவாங்க, அடைப்பு. அது பேர் கலிக்கம்னு சொல்லுவாங்க. அந்த அடைப்பு போடுவாங்க. இந்த அடைப்பு எதுக்கு அப்படின்னா, இந்த குதிரை இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது, இந்த பக்கமாக பார்க்கக்கூடாது, நேராக ஓடணும். இப்படி அப்படி ஓடினா என்ன பார்த்தா என்ன ஆகும்? குதிரை மிரளும், நீ அம்பேலு. அல்லேலூயா. குதிரை மிரண்டுச்சுன்னா நீ என்னாவ? குதிரை மேலே உட்காந்துக்கிற நீ என்னாவ? கீழே விழுந்துருவே. அதனால் குதிரைக்கு கலிக்கம் போடணும். அதே போல் நாம் நம்ம கண்ணு மூடணும், பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஜெபம் பண்ணுறதே அதுக்காகத்தான். ஒரு அல்ல சொல்லமா? சரிப்பா, ஜெபம் பண்ண சொல்ல கண்ணை மூடின்னு உட்கார சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு குட்டி தூக்கம், காலையில் எழுந்திரிக்கிறோம்ல, அப்படியே ஒரு தூக்கம். சத்ரு 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 சத்ரு. இது இல்லை ஜபம். ஜபம்னா ஸ்தோத்திரம் மனசுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அதாவது நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், தூங்குற நீ நித்திரையை விட்டு எழுந்துரு. ஏன் அப்படின்னா, தூங்குறவங்கிட்ட தேவனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது. நீ விழிப்பாக இருந்தனா தேவன் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த காலையில் ஜெபம் பண்ண சொன்னது உங்களை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒருத்தர் ஜெபம்,
இப்போ விசேஷமாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் க்ளோரி வந்து ஒரு 5 நிமிஷம் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் சேர்த்து பண்ணோம். அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் கெட்டு போயிடும். தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணரணும்னா நீயும் கண்ணை மூடி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது மற்றவங்களாம் சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏற்ற அந்த ஒன்னஸ் ஸ்பிரிட், ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கணும். எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டால் தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். அந்த வாசம் பண்ணுவதற்காகத்தான் மற்றவங்களும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்போம். இவருக்கு வேறு வேலையே கிடையாது. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்போம். ஏன்? அவங்க தானே ஜெபம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒருமனப்பட்ட ஆவி தேவனை கீழே இறங்கி வர செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒருமனம், அதாவது ஒரே வீட்டில் 2 பேர் 3 பேர் ஒரே ஆள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஜபத்திலே கிடையாது. அதுங்க எப்படி குழந்தைங்க கடத்திட்டு போட்டோம், அதுங்களுக்கு ஒரு காலம் வரும்போது இல்லைங்க, நீ இப்போ என்ன பேஸ்மெண்ட் போடுறியோ அதுதாங்க அது லைஃபு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்கள் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களான்னு தான் வளர்ந்தாங்க, பெரிய பிள்ளை ஆகியிருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போது சாரோன் என்ன பண்ணுவான்னா ஒரு கச்சிப்பு கொடுத்துட்டா போதும், அவன் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஒன்று என் கால் கீழே வந்து உட்காந்துக்கின்னு ஒரு அந்த கச்சிப்பு தலைமையில் போட்டுன்னு கம்முன்னு உட்காந்து கிடப்பான், பிரச்சனையே பண்ண மாட்டான். இவனும் பெரியவனு என்ன பண்ணுவானுங்க, ஏதாவது ஒரு சில நிமிஷம் பண்ணிக்கினே இருப்பானுங்க. பெரியவனை கூப்பிட்டு ஒன்று கொடுத்து முட்டி போட்ட வச்சிட்டேன்னா நான் பிரசங்கம் பண்ணுற முடிகிற வரலும் முட்டியிலே இருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்கள் பகிர்ந்து ஐயா அப்படின்வாங்க, பெண்கள் பகிர்ந்து ஐயா அப்படின்வாங்க. வேலையை பார்க்கட்டு ஜாடியிலேயே சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன், முட்டி போட்டு இப்படி அப்படி இன்றைக்கி இப்படி அப்படி அன்னைக்கு அப்படி வளர்த்ததுனால இன்றைக்கி அவங்க ஊழியத்தில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. எங்கே இந்த நம்மளை விட்டு தூரமாக கொஞ்சம் தூரத்தில் போய் இருந்தாலும் தினம் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஏன் என்னை கூப்பிடல ஜபத்தில், நானும் உங்கள் கூட கலந்துறேன் ஆன்லைனில் ஜபத்தில் கொஞ்ச நேரம் அந்த 1 hour. அவருக்கு மத்தியானம், நமக்கு காலையிலன்னா அவருக்கு அங்கே மத்தியானம். அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தாருன்னா ஃபோனும், அதாவது ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அது இதில் மட்டும் உட்காந்து சத்தத்தை மட்டும் கேட்டு உட்காந்துருப்பார். ஆஃபீஸில் இல்லாத வெளியே எங்கே இருந்தாருன்னா கூட எங்களை நம்மளை கூட ஜபத்தில் கூட பைபிள் படிக்கும்போது பைபிள் படிப்பார், பாட்டு பாடும்போது கூட பாட்டு பாடின்னு இருப்பார். அப்புறம் ஜபம் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் வரிசையாக முடிச்சு ஜபம் பண்ணும்போது அவனும் வரிசையில் ஜபம் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளை குழந்தைங்க தானே கிடக்கட்டும், அது பெருசான வளர்த்து கற்றுக்கோ அப்படின்னு விட்டிங்கன்னா நாளைக்கு பெருசான போது பெரிய காரியத்தை கற்றுக்குவாங்க. அப்போ நீ அடித்து திருத்தவே முடியாது. அதனால் இப்போலேருந்தே நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க லைஃப் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சண்டே கிளாஸ் ஏன் வைக்கிறாங்க? அவங்களுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு தான், வசனத்தில் பேஸ் பண்ணுறது. வசனம் அவங்களுக்கு இன்றைக்கி படிக்க வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பிரசங்கத்தில் சில சபைகளில் டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. டான்ஸ்லாம் ஒன்றும் வேணாங்க, ஒரு பாட்டு டப்பாங்குத்து பாட்டு போட்டாவே போதுங்க, நாம் ஆட தெரியாதுங்க கூட நம்மளே கூட ஆடலாங்க. அதுக்கு தேவையே இல்லை. எதுக்கு முக்கியம் தேவைன்னா வசனத்தை உள்ளே நுழைக்கிறதுக்கு தான் சண்டே கிளாஸ் தேவை. அல்லேலூயா. நல்ல நெறிகளை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு தான் அவங்க சில இதில் பண்ணுறாங்க, டான்ஸ் போடுறது, டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது. இப்போவே அந்த விளையாட்டு புத்தி அவங்களுக்கு வந்துடும். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த சண்டே கிளாஸில் பாடுறது, ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்கள டான்ஸ் ஆட சொல்கிறது, பாட சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு, இவங்களுக்கு இதை விட வசனம் தான் தேவைன்னு நினச்சேன். அதுலேருந்து வசனம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் கவனிக்கணும். முதல்ல நம்மக்கிட்ட தேவனை விட்டு விலகுவதற்கு முதல்ல நம்மக்கிட்ட வந்து தடுக்கிற காரியம் எது? அவிசுவாசம். ரெண்டாவது, அந்த அவிசுவாசம் உள்ளே வந்த உடனே என்ன செய்யுது? என்னங்க? பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இருக்கக்கூடாது. அடுத்தது, அந்த இருதயங்கிறது பாருங்க, அது பொல்லாத இருதயம். நல்ல இருதயம், பொல்லாத இருதயம். நம்ம உங்ககிட்ட இருக்கிறது சத்தமாக சொல்லுங்க, உண்மை தானே? அதில் மாற்றமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல இருதயம் இருக்கிறதுனால தான் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து இருக்கிறீங்க. இல்லைன்னா
வேற எங்கேயோ உட்காந்துருப்பீங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய நல்ல இருதயம். அல்லேலூயா. பொல்லாத இருதயம் இருந்தால் அவிசுவாசமும் கூட இருக்கும், நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. ஆமேன். சரி, அடுத்தது பாருங்க, ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் பாருங்க, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருத்தர் பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, அது எதுக்கு? புத்தி, அதுதான் புத்தி. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது தேவனோடு பேசுங்கன்னு அர்த்தம். நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்கன்னா தேவனோடு பேசுங்க. ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னா தேவனோடு பேசுனீங்களா, அதுக்கு தான் அர்த்தம். அது ஜெபம் பண்ணிங்களா, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களுங்க, அதுக்கு அர்த்தம் நீ தப்பாக புரிஞ்சுருக்கிற. ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தேவனோடு பேசுங்க அப்படின்னு அர்த்தம். ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னா தேவனோடு பேசுனீங்களா. வீட்டில் ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, ரொம்ப வறுமை இருக்கியா, ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்கு. அப்போ நான் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணிங்களா? அப்போ சரியாக பண்ணலைன்னாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜெபம் பண்ணுனீங்களா அப்படின்னா நீங்கள் தேவனோடு பேசுனீங்களா இல்லை அப்படின்னு பதில் வந்தோடனே, இப்போ அடுத்த பதில் என்ன தெரியுமா? தேவனோடு பேசுங்க. ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு பேசுங்க. உட்காந்து தேவனோட பேசுனீங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஐயோ என் பிரச்சனையெல்லாம் சொல்லவே முடியாது. மலை பெருசுக்கு மலைகளை தகர்க்கக்கூடிய வல்லமை உடைய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கட்டும், இதை தீர்க்கணும்னா இயேசுவோட பேசுங்க. உட்காந்து ஆண்டவரே ஏன்பா நான் கஷ்டப்பட. நேற்று 2 நாளைக்கு முன்னே ஒரு தம்பி ஆரணிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி என்கிட்ட அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பேசுவான். அது போனேன்னா வீட்டில் கூடி ப்ரேயர் செல்மெண்ட் நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது சொல்லி ஒரு 10 வருஷமாச்சு. அவன் பாஸ்ட் எதனா தப்பாக நினச்சிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவன் நடத்தலை. இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கான். அப்பா நான் வீடு கட்டுறேன்ப்பா. சரிப்பா. வீடு கடகால் போட போகிறேன்ப்பா. சரிப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு வீடியோ காலில் இங்கேருந்துக்குன்னு ஜெபம் பண்ணு. எல்லாம் வீடு இங்கேருந்து ஜெபம், அங்கேருந்து அந்த இது கடகால் போடுறதுக்கு. எப்படிப்பா கட்ட போகிறேன்? மேலே கட்டிட்டுப்பா, கீழே வந்து குடவுன் மாதிரி வச்சுக்கலாம், எதனா திங்ஸ் போடுறதுக்கு. ஏன்னா ரோட்டு வீடு அவங்களது வீடு இடம் வந்து ஒரு 5 அடி தாழ்வான இடம். அதனால் அந்த ரோட்டை தூக்கணும்னா 5 அடி தூக்கிறத இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா தூக்கி அந்த அளவுக்கு ஒரு ரூம் மாதிரி கீழே வந்துடும். குடவுன் மாதிரி வச்சுக்கப்பான்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி தான் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு ப்ரேயர் ரூல் போட போகிறோம்பா. யார் எங்கே இருந்து வேணாலும் வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி, தங்கி ஜெபம் பண்ணுற மாதிரி போட போகிறோம்பா. அதுக்கு மேலே தம்பா வீடு போட போகிறேன், அது பக்கத்தில் வீடு போட போகிறேன் அப்படின்னு. இதை நான் உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன்ப்பா அப்படின்னு. ஆமாப்பா இப்போ தான்ப்பா புத்தி வந்து அல்லையா சொல்லமா. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்டா அப்போ வந்து புத்தி வந்துன்னா, ஒரு நாள் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா. ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிற, ஆண்டவரே நான் என்னப்பா ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக தசம்பம் கொடுக்குறேன், ஒழுங்காக எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஜெபம் பண்ணே வந்தேன்னா, ஆண்டவர் கேட்குற மாதிரி இந்த பஸ்ஸில் உட்காந்துனா என் ஆண்டவர் கூட கேட்குற மாதிரி இருந்தான். எனக்காக நீ என்னப்பா செய்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சான். நான் உனக்காக ஒன்றுமே செய்யலப்பா. சர்ச்சுக்கு போகிறது எனக்காக, பைபிள் படிக்கிறது எனக்காக, ஜெபம் பண்ணுறது எனக்காக, நான் இயேசுக்காக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னபோது அப்போ தான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த எண்ணம் வந்துச்சான். ஒரு ப்ரேயர் செல் கட்டணும், அந்த இடத்துல ஜெபம் அங்கேருந்து வர்றவங்களாம் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஆண்டவர் பேசினார்ப்பா. அப்புறம் தான்ப்பா இதை செய்கிறேன். ஒரு அல்ல சொல்லமா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், பிரச்சனைகள் வரும்பொழுது, பயங்கரமான காரியங்கள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது
தேவனோடு பேசுறது. ஜபம்னா என்ன? கண்ணை மூடிக்கணும், சோதரம் 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 சோதரம், இது இல்லை ஜபம். தேவனோடு பேசுவது. அல்லேலூயா. தூங்கி வழியறதில்லை, கோட்டுவா வர்றதில்லை, அங்கே பிசாசு இருக்கு. நீ உற்சாகமாக தேவனோடு பேசும்போது தேவன் உனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். 14வது வசனம் பார்க்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாயிருப்போம். அல்லேலூயா. நீங்க ஆரம்பிக்கும் போது உங்கள் லைஃப், உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீங்களோ, கிறிஸ்துவோடு கூட இருந்தீங்களோ, ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிங்களோ, அது முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எங்கே இருக்கு பங்கு இருக்கு? உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்லையா? உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்டே சொத்து பங்கு வேணுமா? அதெல்லாம் வேணாம், உங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியான வசனத்தை படிக்கலாம். 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் இருதயம், அதாவது உங்கள் அவிசுவாசம் உங்கள் பொல்லாத இருதயமாக மாறாத இருக்கணும்னா அவிசுவாசம் வரும்போதே தூக்கி எறிஞ்சிருங்க. பொல்லாத இருதயம் வரும்போதே அதை தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் ஏன் இதை தூக்கி எறியணும் அப்படின்னா, உங்களுக்கு கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உண்டாயிருக்கிறபடியால். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து படிக்கலாம். சீக்கிரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. மூன்றாவது, இப்போ முதல்ல பார்த்தோம் தேவனை விட்டு விலகுகிற உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஏன் நீங்கள் விலகக்கூடாது அப்படின்னா, தேவனிடத்தில் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறபடியால் நீங்கள் அந்த பங்கை விட்டு விலகக்கூடாதுன்னு பார்த்தோம். மூணாவது, அதுக்கான ஆதாரமான ஒரு வசனத்தை பார்க்குறோம். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க கூட பிறந்த ஒருத்தன் செத்து போயிட்டான். அதனால் அவங்க வருத்தத்தில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்து இப்படிலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு நாள் இயேசு அவங்க வீட்டுக்கு வராரு. மரியாள் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறா. இந்த நிலைமையில் லாசரு போய் அடக்கம் பண்ணியாச்சு. இவங்க வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இயேசு வராரு. அப்போது மார்த்தாள் சொல்கிறா, ஐயோ ஆண்டவரே, நீ இருந்திருந்தால் எங்கள் அண்ணனோ தம்பியோ செத்துருக்க மாட்டான், நீங்கள் இல்லாத போயிட்டீங்களாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படி எங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அந்த இடத்துக்கு இயேசு வராரு. இயேசு வந்தவுடனே மரியாள் என்ன பண்ணால், போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ உட்காந்துன்னு கால் கீழே உட்காந்து முட்டி முழங்கால் போட்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். மார்த்தாள் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணல. ஆண்டவர் வந்துட்டாரே, ஏதாவது அவருக்கு ஒன்று கொடுக்கணுமேன்னு சொல்லி அதையும் ஓடி ஆடி எதை செய்து அதை செய்து இத்த வாரி போட்டு அதை போட்டு ஓடி வேலை செய்கிறாங்க. அவருக்கு எதனாவது கொடுக்கணுன்ட்டு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், டீ கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு பிரயாசப்படுறாங்க. மரியாள் ஒன்றும் பிரயாசப்படல, கம்முன்னு உட்காந்துங்கிறாங்க. இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பிரயாசப்பட்டாங்க மார்த்தாள்.
இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தாலே போதும், அதுவே பெரிய பங்குன்னு சொல்லி நினச்சாங்க மரியாள். 2 பேருக்கு நடந்தது என்னன்னா, மார்த்தாள் பொறுத்து பார்த்துட்டு, ஏசப்பா கொஞ்சம் அந்த தங்கச்சி கிட்ட சொல்லுப்பா, நான் மட்டும் கஷ்டப்பட்டுருக்கேன், வந்து உங்கள் காலில் உட்காந்துங்கிறா, நீங்கள் பேசுகிறத கேட்டு உட்காந்துங்கிறா, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்னார், மார்த்தாளே நீ நிறைய வேலை செய்து கஷ்டப்படுற, தேவையானது ஒன்று தான், தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கடைசியாக சொல்கிற வார்த்தை என்னென்னா, தேவனை விட்டு விலகிறவங்க வாழ்க்கை நாசமாக போகும். தேவனை விட்டு விலகிறதுனால தரித்திரம், வறுமை துரத்தும், கஷ்டம் கண்ணீர் துரத்தும், அவமானம் நிந்தனை வேதனை துரத்தும். எவ்வளவு ஓடி பார்க்குறங்க, முடியலைங்க. ஆனால் நீ இருதயத்தில் தேவனை விட்டு தூரமாயிட்ட, அது உனக்கு தெரியல. நீ இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு வேளை நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு லகுவான காரியம்தான், இப்போவே எந்த இடத்துல தேவன் உங்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா போதும், இன்று முதற்கொண்டு தேவன் தொடர்ந்து உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. 2வது நம்ம பார்த்தோம், நம்ம தேவனை விட்டு விலக செய்கிற 2 காரியங்கள். 1 அவிசுவாசம், 2 பொல்லாத இருதயம். இவைகளை கலைத்து போடணும், இவைகளை எடுத்து போட்டுடணும். ஏங்க எடுத்து போடணும்னா, உங்களுக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை எடுத்து போட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். 3வது மார்த்தாள் மரியாள் 2 பேரையும் பார்த்தோம். ஒருத்தர் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு பிரயாசப்பட்டாங்க, இந்த அம்மா இயேசுவின் பாதத்தில் உட்காந்துருந்தாங்க. இதில் தேவன் எதை விரும்புகிறாரு அப்படின்னா, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கேட்கிறதை விரும்புகிறார், நீ பிரயாசப்படுகிறதை விரும்பவில்லை என்பது இதில் விளங்குறது. நான் ஓடி உழைச்சங்க, போராடி உழைச்சங்க, அப்படி பெரட்டி இதை போட்டங்க, இதை பெரட்டி இதில் போட்டங்க. அதை விட இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் முழங்கால் படி ஆனந்தமே. ஓ எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும்
ஆனந்தமே. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இயேசு பாதம், அவருடைய பாதத்திலே அமர்ந்த மரியாள் எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். அவர் பாதத்தை விட்டு விலக செய்கிற அவிசுவாசமும் பொல்லாத இருதயமும் உன்னை தேவனை விட்டு பிரித்துவிடும். ஏன் தேவனை விட்டு நீ விலகக்கூடாது, பிரியக்கூடாது என்று சொன்னார்? இயேசுவினிடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து ஓடு, இன்னும் ஓடு, விடாமல் ஓடு, ஓடிக்கொண்டே இரு, பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, ஓடிக்கொண்டே இரு. உன் ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஒரு நாள் தேவன் அதற்குரிய பலனை நிச்சயம் 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 செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தடைகள் நீங்கும், கட்டுகள் நீங்கும், பொல்லாப்பு நீங்கும், வறுமை நீங்கும். இயேசுவை பின்பற்றுகிற உனக்கு எல்லாம் நலமானதாக மாறும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உன்னை எதிர்க்க நினைத்தவர்கள், உன்னை அழிக்க நினைத்தவர்கள், உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள், இல் பொருளாய் ஆவார்கள், இருக்கிற இடம் தெரியாமல் காணப்படாமல் போவார்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை யாரிடத்திலும் கைவிட மாட்டார், எங்கேயும் கைவிட மாட்டார், யாரிடத்திலும் கைவிட மாட்டார். நோயிலேயோ, வியாதியிலேயோ, பலவீனத்திலேயோ, கஷ்டத்திலேயோ, கண்ணீரிலேயோ நீ அழிந்து போக அவர் விரும்புவதில்லை. நீ அழிந்து போக அவர் விரும்புவதில்லை. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, உன்னை அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். விலக செய்கிற எண்ணம் வேண்டாம், விலகி போகிற எண்ணம் வேண்டாம், அவிசுவாசம் உனக்கு வேண்டாம், பொல்லாத இருதயம் உனக்கு வேண்டாம். இயேசுவினிடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது, இயேசுவினிடத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதை இழந்து விடாதே, அதை இழந்து விடாதே, அதை இழந்து விடாதே என் சகோதரனே, அதை இழந்து விடாதே என் சகோதரியே. ரிபாலமாந்தர ஷக்கரபாலமாந்த ரிபாரமாந்தர பௌஷாலாரமானந்தா ரிகபலமனமந்தர பௌஷ்யாத்யாரபனிமா ரிசதாரலி ரமந்தர பௌஷக்கரபனமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி, எங்களோடு வாசம் பண்ணினதுக்காக நன்றி. Thank you, Lord.